ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோவில் நான் இப்போ லாஸ்ட் டைமில் வாங்கியிருந்த ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் ஆன்டிக் செட் வந்து 3 வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட அன்பாக்சிங்காக அப்புறம் அதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் மீஷோவில் வாங்கியிருந்த ஜுவல்லரிஸும் வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து லாஸ்ட் வீக்கு 3 ஜுவல்லரி பாக்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. காம்போவில் 2 செயின் வீட்டுக்கு போடுற மாதிரி வந்து 110ன்னு வாங்கியிருந்தேன் காம்போவில். அது சுத்தமாக நல்லா இல்லை. அதனால தான் நான் அந்த வீடியோவில் அது காட்டலை. இது வந்து 2வது ஜுவல்லரி செட்டு. இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இது வந்து நல்லா டாலர் வந்து நல்லா ஆன்டிக்கில் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதில் இருக்க அந்த முகமும் அந்த கீழே இருக்க அந்த யானை டிசைனாக இருக்கட்டும், கீழே தூங்குற அந்த மணி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு செயின் வந்து பிடிக்கல, அங்கங்கே பெண்டு இருந்துச்சு. அது வந்து 350 சம்திங் என்னமோ ரேட்டு, நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து அடுத்து 3வது ப்ராடக்ட் தான். இந்த ஜுவல்லரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப நெக்குக்கிட்ட இல்லாமல் மீடியம் சைஸில் இருந்துச்சு. மிடில் வர மாதிரி இருந்துச்சு, கரெக்டாக செஸ்ட் கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. இதோட அந்த செயினை வந்து பேட்டர்னே பாருங்கள், ஃபுல்லாமே வந்து அந்த கோபுர கலசத்தில் இருக்கிற மாதிரியே அந்த பேட்டர்ன்லேயே இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயுமே அந்த சாமி உருவம் அவ்வளோ அழகாக அந்த சைடில் இருக்க அன்னம்லாம் நல்லா இருந்துச்சு. இதோட அந்த ஸ்டோன் வந்து அப்படி ஒரு ரூபி மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் வந்து போடவும் நல்லா இருந்துச்சு. நம்ம செட்டை வேறு பண்ணி பார்க்கும் போதும் அதே மாதிரி அதோட கம்மலுமே வந்து இப்போ செட்லாம் நம்ம நிறையா வாங்கினோம்னா அந்த செயினுக்கு வந்து மேட்ச் ஆகாத மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த கம்மல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயுமே அந்த சாமி உருவம் பதிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இதோட பேக் சைடுமே வந்து அப்படியே அந்த ஃப்ரண்ட்டில் என்ன பீஸ் அந்த ஃபினிஷிங் இருக்கோ அதே தான் பேக் சைட்லேயுமே இருந்துச்சு. இது ஒரு நல்லா ரொம்ப லேஸானது கிடையாது, நல்லா ஹெவியாக வந்து கழுத்தில் அந்த ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தான் இது இருந்துச்சு. எனக்கு போடவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட் வந்து 340 என்னமோ தான் இருந்துச்சு. ஆனால் சூப்பர் ப்ராடக்ட்டு, கண்டிப்பாக வாங்கலாம் இதை. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி கவரிங் செட்ஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ணல. சரி, இனிமேல் வந்து நம்ம கோல்டு போட்டு அதை பாதுகாக்கிறத விட கவரிங் செட்டே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிக் செட் மாதிரி வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இயரிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செட்டு வந்து ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன். இது வந்து காம்போ தான், லாங்கும் ஷார்ட்டு 2 செயினுமே காம்போவில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து இதுவே 150-200க்குள்ளே தான் இருந்துச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து வெயிட்லெஸ் ஜுவல்லரி தான். ஆனால் இது வந்து நிறைய பெண்டு விழுந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சின்ன ஷார்ட் செயின்லாம் உடஞ்சி போச்சு. அதில் இருக்க பெண்டு ஊக்குப்பிட்டே நான் அதை கட்டி வச்சுருக்கேன். இப்போ லாங் உடஞ்சிருச்சா அதை நான் வந்து ஒட்டியானமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அடுத்து ஒரு காம்போ செட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது நான் வாங்கி எப்படியுமே 2-3 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது நம்ம வந்து பெரியவங்களும் வந்து போட்டுக்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு வந்து அழகாக பாவாடை சட்டைலாம் போடும்போது போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அப்போ 117 அப்படி அந்த ரேஞ்சு தான் வாங்கினேன். 170 ருபீஸ். நல்ல சூப்பர் செட்டு தான். அடுத்து வந்து இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸில் என்னென்னா இது வந்து ஒரு 35 ருபீஸ்க்கோ 37 ருபீஸ்க்கு நான் வாங்கின மாதிரி நான் போட்டிருப்பேன். ஆனால் அதான் உண்மை. நான் அப்படி தான் இதை நான் வாங்கியிருந்தேன். ஆஃபரில் வந்து 37 போட்டுருந்துச்சு. சரி, வருமா என்னன்னு தெரியலன்னு சும்மா தான் நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் போட்டு பண்ணியிருந்தேன். ஆனால் இது எனக்கு வந்தது நிஜமாலே சொல்கிறேன், இது வரைக்கும் காமிச்ச செட்டுகள்லேயே இது வந்து ரொம்ப ஒர்த்து, கோல்டு மாதிரியே இருந்துச்சு. இப்போ வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. இது வந்து இப்போ ஒரிஜினல் ரேட் வந்து 400க்கு மேலே தான் இருக்குது. வேணுன்றவங்க வாங்குங்க. நல்லா கோல்டு, ரியல் கோல்டு மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு கருத்து போகலை. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.